ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் ஆலப்புழா ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு நிறைய மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய மாங்காய்லாம் போட்டு கேரளா ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் இந்த மீன் குழம்பை செய்ய போகிறோம். இந்த ஆலப்புழா ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஜார் மூடி போட்டுட்டு மிக்ஸியில் பல்ஸ் ஆப்ஷனில் இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓவர் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் இதை அரைச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 1-2 தான் இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் உரலில் கூட இதை இடித்து எடுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு சேம் அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு மண் சட்டி சூடு பண்ணிக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம பல்ஸ் ஆப்ஷனில் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கரிஞ்சிடாமல் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கும். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட், அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ வந்து அந்த ஃபிஷ் கறி வந்து வேணுமோ ஸோ அதோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துக்க வேணாம். அப்புறம் வந்து இந்த குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடும். இதிலே இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு மாங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து நல்ல புளிப்பான மாங்காயை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதில் புளி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா மாங்காயோட புளிப்பு வந்து குழம்புல எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. சில மாங்காயில் வந்து புளிப்பு இருக்கும், சில மாங்காயில் புளிப்பு இருக்காது. ஸோ அதனால நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம புளி சேர்த்துக்கணும். ஸோ மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த குழம்பை வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ மாங்காய்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். அப்புறம் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஊளி மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மீன் தான் எடுக்கணும்னு இல்லை. சால மீன், மத்தி, நெத்திலி, ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு துண்டு மீன், எந்த மீனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. ஸோ மாங்காய் எல்லாமே ஓரளவு நல்லா குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்ததும் இந்த மீன் குழம்பை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் புளிப்புலாம் எப்படி இருக்குன்னு. நான் ஆல்ரெடி நல்ல புளிப்பான மாங்காய் தான் சேர்த்துருந்தேன். அதனால இதில் வந்து எனக்கு புளி கரைசல் ரொம்ப தேவைப்படலை, கொஞ்சமாக தான் தேவைப்பட்டது. அதனால் நான் கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் எடுத்த மாங்காயில் புளிப்பு இல்லைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புளி கரைசல் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டை. புளி சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, மீன் உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் இந்த மீன் குழம்பை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். மீன் வந்து சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த மீன் வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம சேர்த்துருந்த மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நல்லா கமகமன்னு வாசனையாக இந்த மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இப்போ ஒரு தாளிப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மெத்தட் மீன் குழம்புக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஃபைனலாக வந்து தாளித்து தான் வந்து சேர்க்கணும். ஸோ இது தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மீன் குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான ஆலப்புழா ஸ்பெஷல் மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் ஆலப்புழா ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்த்தோம். இது வந்து கேரளா ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு ரெசிபி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் இந்த மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஸோ நல்லா மாங்காய்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.